50 கிராம் கோதுமை மாவு இருந்தால் போதும் 1/2 கிலோ அளவுக்கு அல்வா செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வாயில் வச்சதுமே கரையக்கூடிய அல்வா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 50 கிராம் மட்டும்தான். அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா அகலமான கிண்ணத்தில் சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் நீங்கள் மாவை அளக்குறீங்களோ அதே கப்பில் 1க்கு 3 கணக்குக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா முதல்ல பிசைஞ்சு விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சதுமே செய்யக்கூடாது. இந்த அல்வாவை பாரம்பரியமான முறையில் இன்றைக்கி நம்ம அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு கரைச்சிட்டு இந்த மாவை நல்லா ஊற வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கோங்க. நான் கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டேன். இதை ஒரு 5 மணி நேரம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். கோதுமை மாவை 5 மணி நேரம் ஊற விட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், அந்த மாவு அடியிலையும் நம்ம சேர்த்த தண்ணி மேலே அப்படியே தங்கியிருக்கு. இப்போ ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டதுமே ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் முதல்ல பெரிய ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறேன். ஆனால் இந்த பெரிய ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணும்போது அந்த அளவுக்கு திப்பிகள் தங்காது. ஒரு முறை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் திப்பிகள் தங்கிடும். இந்த மாதிரி கோதுமை மாவை கரைச்சி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு இந்த திப்பிகளை தனியாக பிரித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கோதுமை மாவு பால் ரெடியாக இருக்கும். இந்த பாலில் தான் அல்வா செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி திப்பிகள் தங்கிடும். இந்த திப்பிகளை தனியாக எடுத்துட்டு பாலை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மொத்த கோதுமை மாவு கரைசலையும் ஃபில்டர் பண்ணி பாலை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிகனமான பேன் அப்படி இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க. அல்வா செய்கிறதுக்கு முதல் ப்ராசஸ் கேரமலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு சுகர் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப்புக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆகிடும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆக ஆக அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஒரு தேன் கலருக்கு கிடைக்கும். அல்வா ஒரு கோல்டன் கலராக இருக்கும் பாருங்கள். அந்த கலருக்கு இந்த கேரமலைஸ் ரொம்ப முக்கியம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த கலர் வந்ததுமே நம்ம கரைச்சி வச்சு அந்த கோதுமை பால்லேருந்து 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் நான் இன்னொரு கப்புக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி முதல்ல 1லேருந்து 3 கப்புக்கு முதல்ல சேர்த்து நல்லா கலந்த பிறகு மீதி இருக்கிற அந்த கோதுமை பாலை மொத்தமாகவே சேர்த்துடலாம். மொத்தமாக முதல்ல ஆட் பண்ணக்கூடாது. முதல்ல இந்த மாதிரி 1லேருந்து 3 கப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா கட்டிகள் விழுந்துடும். அதே மாதிரி கேரமலைஸ் ஆகி பால் கலக்கும் போது சிம்மில் வச்சு கலந்து கொடுங்க. எல்லாம் கலந்த பிறகு மீடியமான தீயில வச்சு கலந்துக்கலாம். இந்த அல்வா கிண்டி எடுக்கிற டைமிங் மொத்தமே 45 நிமிஷம் ஆகும். முதல்ல இந்த கோதுமை மாவு நல்லா வேக விடுறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது டைம் எடுக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. இந்த கோதுமை மாவில் இருக்கிற பச்சை வாசனை சுத்தமாக போயிடும். இப்போ 10 நிமிஷம் ஆனதுமே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கோம். மொத்தம் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து கலந்து கொடுத்திங்கன்னா இனிப்பு சரியாக இருக்கும். நல்லா ஓவர் இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப்புக்கு சேர்த்துக்கலாம். சுகரை சேர்த்து ஒரு 20 நிமிஷம் மிதமான தீயில வச்சு கலந்து கொடுங்க. ஹையில் வச்சும் கலந்து கொடுக்கக்கூடாது. சுகர் நல்லா இறுகிரும். மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் அல்வா மாதிரி பதம் வரும். மேலே அப்படியே கண்ணாடி மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி அந்த நல்லா கொதிக்கணும், பபுள்ஸ் மாதிரி வரணும். இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னா தான் ஒரு 3/4 வாசி அளவுக்கு இந்த அல்வா ரெடியாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு நெய்யை 3 வாட்டியாக பிரித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நல்லா இழுத்த பிறகு நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம். மொத்தம் 45 நிமிஷம் சொன்னேன் இல்லையா, நெய்யை சேர்த்து 15 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். நல்லா வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு திரும்பவும் நெய்யை சேர்த்துக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நெய் இழுத்த பிறகு அதுக்கப்புறமா நல்லா சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கோதுமை மாவு பால் வேகிறதுக்கு 10 நிமிஷம், சர்க்கரை போட்டு கொதிக்க வைக்க 20 நிமிஷம், நெய் சேர்த்து நல்லா கிண்டி எடுக்க 15 நிமிஷம், மொத்தம் 45 நிமிஷம். இந்த டைமுக்குள்ளே இதை கிண்டி எடுத்துருங்க. இப்போ கடைசியாக இருக்கிற நெய்யவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடாச்சு. இந்த மாதிரி கிளாஸியாக இருக்கணும், கண்ணாடி மாதிரி. இப்போ இதில் கடைசியாக குட்டி குட்டியாக நறுக்கின முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை வறுக்காமல் அப்படியே பச்சையாகவே சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.